ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து ஆப்பம் வேணான்ட்டாங்க. ஏன்னா தம்பிங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி புதினா ரைஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வெரைட்டி ரைஸ், பிரியாணி அந்த மாதிரினா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் வந்து தம்பிங்களுக்கு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி பிரியாணிலாம் பண்ணுற அன்றைக்கி நான் பாப்பாவுக்கு காலைக்கு சேர்த்து பண்ணிவிடுவேன். அந்த டைமில் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரைஸே ஊட்டி விட்டுருவேன். அது மாதிரி தான் இன்றைக்கி புதினா ரைஸாக சரி சூடாக இருக்கிறப்பே பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸ் தான் கொடுத்தேன். அப்புறம் காலையில் ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு கிளாஸ் சுகர் போடாமல் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஓட்ஸும் நட்ஸ் பவுடரும் போட்டு தேங்காய் பால் ஸ்மூத்தி பண்ணி கொடுத்துட்டேன். கருவேப்பிலை வந்து இன்றைக்கி அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்போவுமே கருவேப்பிலை வந்து காம்பு எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 மந்த் ஆனாலும் நல்லா க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வைக்கிற மாதிரியே. அப்புறம் கோதுமை வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெயில் வரும், நாளைக்கு வெயில் வரும்னு பார்த்தா 1 வீக்காக மழையாகவே தான் போயிடுச்சு. இதை வாஷ் பண்ணி இந்த காலத்துக்கு நம்ம வைக்க முடியாது. அது வரைக்கும் இந்த கவரில் இருந்தால் என்ன ஆகுறதுன்ட்டு நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். எப்போ வெயில் அடிக்குதோ அன்னைக்கு வாஷ் பண்ணி காய வச்சுக்கலான்ட்டு. ஆயில் பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதில் ஒன்று வந்து பழசாயிடுச்சு, ஒன்று கேப் வந்து லீக் ஆகுது ஆயில். அதனால கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமலே வச்சுட்டேன். இந்த கேப் வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வருது. அதனால சரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து கேப் வந்ததுக்கப்புறமா ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.